நமது கிறிஸ்தவ மறையின் அடிப்படை போதனை தூய மூவரு கடவுள். எனவே மூவரு கடவுளை புகழ்ந்து ஜெபிப்போம். குழந்தை இயேசுவே, வானக தந்தையை அப்பா என்று அன்போடு அழைப்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, நாங்களும் உம்மோடு சேர்ந்து அன்பு தந்தையை போற்றி புகழ வரம் தாரும். வானகத்திலே இருக்கும் எங்கள் அன்பு தந்தையே, நீர் உமது அன்பினால் உமது திருமகனையே இவ்வுலகிற்கு மனித குழந்தையாக அனுப்பினீர். அவர் வழியாக நாங்கள் மீட்பும் புதுவாழ்வும் பெற துணை புரிந்தீர். அந்த குழந்தை இயேசுவின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கி எங்களது எளிய மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவே, உமது திருத்தலம் நாடி வந்து உமது இதய கதவை தட்டி நாங்கள் வேண்டும் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, அடியோரை ஆசீர்வதித்து வரவேற்க கரம் விரித்து இங்கே காத்திருக்கின்றேன். ஜெபத்தின் வழியாக உம்மை வாழ்த்தி வணங்க எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், எங்கள் நல்வாழ்வில் ஆர்வம் கொண்டுள்ளேன். அதனால் தான் எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றேன். எனவே எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் விண்ணப்பங்களை கருணை கூர்ந்து கேட்டருளும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கின்றோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி புரியும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஆண்டவராம் இயேசு மனிதனாக உருவெடுக்க துணை புரிந்த தூய ஆவியை உம்மை போற்றி உமது துணையை தேடி மன்றாடுகின்றோம். பரிசுத்த ஆவியே, எங்களிடையே எழுந்தருளிய உமது வார்த்தையாளர்களின் வருகையால் எங்கள் உள்ளங்களை பெரும் மகிழ்வாலும் அமைதியாலும் நிரம்பியுள்ளேன். பெத்லகேம் ஊரிலே பாலகனாய் பிறந்த குழந்தை இயேசு உலகில் மிளிரச் செய்யும் மொழியையும் உள்ளத்தை மலரச் செய்யும் அன்பையும் உணர்ந்தார். அவருடைய வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி குழந்தை போல அன்பாகவும் நேர்மையாகவும் நடக்க வரம் தாரும். அவருடைய பெயராலே இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் உள்ளங்களையும் உமது வரங்களால் நிரப்பியருளும். அற்புத குழந்தை இயேசுவுக்கு ஆற்றல் மிக்க நவநாள் ஜெபம். என் மேல் பக்தியாயிரு, நானும் உன் மீது இரக்கம் கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கைகளை எனக்கு கொடு, உனக்கு நான் அமைதி அருள்வேன் என்று மொழிந்த அற்புத குழந்தை இயேசுவே, உன் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு உம்மை நம்பிக்கையோடு நாடி உம்மை தேடி நிற்கும் உன் பக்தர்களின் வேண்டுதலை தயை கூர்ந்து கேட்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவானதும் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். வானக தந்தையே, எங்களுக்கு வேண்டியது எல்லாம் உம் மகன் அற்புத குழந்தை இயேசு தம்முடைய பெயராலே அவரை நம்பிக்கையோடு கேட்குமாறு அவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். எனவே அந்த நம்பிக்கையோடு அவரை நாடி வந்திருக்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்குமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அகில உலக கத்தோலிக்க மக்களை வழிநடத்தும் எம் திருத்தந்தை ஆயர்கள், குறிப்பாக எம் மறைமாவட்ட ஆயர்கள், மறைமாவட்டத்தில் பணிபுரியும் அனைத்து அருட்பணியாளர்கள், துறவியர், வேதியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து எதிர்ப்புகள், இன்னல்கள், இடையூறுகள் மத்தியிலும் உம் பணியை துணிவுடன் தொடர அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். நமது இந்திய நாட்டை ஆளும் அனைவரும் நாட்டு மற்றும் மக்கள் நலனை மையமாக கொண்டு சுயநலம் தவிர்த்து மக்கள் முன்னேற்றத்திற்காக பொருளாதாரம் மற்றும் ஆன்மீக நலனை முன்னிறுத்தி அயராது உழைக்க வரமருள அற்புத குழந்தை இயேசுவை உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று குறிப்பாக குழந்தை இயேசுவை நம்பிக்கையோடு நாடி வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்காகவும் வேண்டுவோம். மனவேதனையாலும் தீராத உடல் நோயாலும் குடும்ப பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக திருமணம் நடைபெறாத நிலை,
மனமுடித்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத வேதனை, நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்காத விரக்தி, சொந்த வீடு கட்ட முயற்சித்தும் முடியாத வேதனை, நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் நல்ல முடிவு கிடைக்கப்பெறாத தீர்ப்புகள், பிள்ளைகளின் எதிர்காலம் ஓர் கேள்விக்குறு என வேதனையோடு வந்திருப்பவர்களின் மன கஷ்டங்கள், மனபாரங்கள் விலகி மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வரமருள அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து நோய்களுக்கும் காரணம் எங்கள் உள்ளங்களில் நாங்கள் வளர்த்து கொள்ளும் பகை, வர்மம், வைராகியம், விட்டு கொடுக்காத நிலை, பழிவாங்கும் எண்ணம், புரிந்து கொள்ளாத நிலை என்பதை உணர்கிறோம். இவற்றிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விலகி வாழ வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, உம்மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு வாழ்ந்து உம் பாதம் வந்தடைந்திருக்கும் எம் பங்கில் குடும்பங்களில் மரித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் பாவங்களுக்காக உத்திருப்பு கடனை விரைவில் தீர்த்து உம் அன்பு முகத்தை காணும் அந்த பேச்சினை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அற்புத குழந்தை இயேசுவிடம் சற்று மௌனமாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது பெயரால் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடு உம்மை புகழ்வோமாக. அன்பு தந்தையை, உம் திருமகன் அற்புத குழந்தை இயேசு வழியாக எங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயம் உண்டு. இருப்பினும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நன்கு அறிந்திருப்பதால் அவற்றையெல்லாம் உம் அன்பு மகன் வழியாக நீ நிறைவேற்றி உமது அன்பு பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ அருள் புரியுமாறு அதே அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி அறிதல். நாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை அளித்ததற்காக அற்புத குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அடைந்துள்ள பலவித உதவிகளுக்காகவும் குறிப்பாக நாங்கள் அடைந்துள்ள ஆன்ம உடல் நன்மைகளுக்காக அற்புத குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் பங்கில் உள்ள மக்கள் அனைவருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் அளித்து அவர்களை நல்வழியில் காத்து வழிநடத்தி வருவதற்காக அற்புத குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது திருத்தலத்தை நாடி வந்துள்ள பக்தர்களை ஆசிர்வதித்து அவர்களின் குறைகளை போக்கி அவர்களது வாழ்வில் அமைதியையும் அருளையும் அளித்ததற்காக அற்புத குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கும் நல்ல மழைக்காக அற்புத குழந்தை இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் தனிப்பட்ட விதத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக சற்று மௌனமாக நம் குழந்தை இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். நோயாளிகள் நலம் பெற சிறப்பு மன்றாட்டு. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்தினின்று எங்களை விடுவிக்கவும் உமது திருவுளப்படி ஒரு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனைகளை நீக்கி நோயை குணமாக்கியருளும். இரக்கமுள்ள தந்தையே, தம்மை அண்டி வந்த நோயாளிகளின் துயரை கண்டு ஆண்டவர் இயேசு மனம் இறங்கினார். நோயாளிகளும் தீராத நோயால் துன்புறுவோரும் கனிவான அவர் கரம் தொட்ட உடனே குணமடைந்தனர். இங்கே குழுமி இருக்கும் மன உடல் நோயாளிகளாகிய எங்களையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று தாழ்ந்த உள்ளத்தோடு உம்மை இறைஞ்சுகின்றோம். இவ்வாறு நாங்கள் மீண்டும் உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று மகிழ்வோடு உமக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நல்வுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய ஸ்கை டிவி நேயர்கள் அனைவருக்கும் சந்திராபுரம் பங்கு புனித கனிஸ்தாஸ் ஆலயத்திலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை சிறப்பாக குழந்தை இயேசுவுக்கு நவநாள் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புத குழந்தை இயேசு அபரிமிதமாக தன்னுடைய ஆசிரை அண்டியவருகின்ற ஒவ்வொருவருக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கும் அதே ஆசிரை தர வேண்டும் என சிறப்பாக இந்த திருப்பலியில் மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது பாம்புப்பாறை ஜூலி அவருடைய கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் இறை ஆசீர்வேதியும் மேலும் குழந்தை இயேசு வழியாக இதுவரை பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பெங்களூரு திருவாளர் ஞான பிரகாசம் அவருடைய கருத்துப்படி குழந்தை இயேசுவுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசி வேண்டியும், அருள் சகோதரிகள் சிஎஸ்டி அருள் சகோதரிகள் கருத்துப்படி மரித்த அருள் சகோதரி மேரி வின்சென்டினுடைய ஆண்மையை மாற்றிக்காகவும், கிறிஸ்டோபர் லாரன்ஸ், நிர்மலா, லியோவியா, லியா கருத்துப்படி மரித்த ஜெயபாலன், மேரி, ஜெயமணி, ரெக்ஸ், ரொசாரியோயுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், ரெஜினா மேரி குடும்பத்தார் கருத்துப்படி மரித்த அந்தோனி முற்று என்ற திரவியம், அலெக்சாண்டர் சவுந்தரராஜனுடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், லூயிஸ் சார்லி கருத்துப்படி சூசி மேரி ஆண்மையை பாற்றிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருள் சகோதரிகள் அருள் சகோதரி சிசிலியா ஆண்மலை பாற்றிக்காகவும், எர்த்தென்பதி அருள் சகோதரிகள் கருத்துப்படி அருள் சகோதரி லொரேட்டா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், பால்ராஜ், ஜோஸ்பின், ஜெஸ்ரி கருத்துப்படி ஆரோக்கியசாமி, பிளவேந்திரன், லூர்து மேரி, ரெஜினா மேரி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், காக்கையர் வீடு லூர்து மேரி கருத்துப்படி லாசர் 2ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். மற்றும் குடும்பத்தில் சபையில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், மரித்த அருள் சகோதரி ரோஸ்மேரியுடைய ஆண்மனை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்படி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். குழந்தை இயேசு அபரிமிதமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என மன்றாடுகின்றோம். இந்த திரு நிகழ்வை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகளை நினைத்து மனமருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால் சொல்லால் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பிள்ளை பாவமே. ஆகவே பொழுதும் கண்ணியான குற்றவாளியாலே வாழ்வுடன் பிறரடிவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்தலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவதற்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் எங்கள் ஆண்டவர் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஊதியம் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 1 - 11 முடியுள்ள இறைவசனங்கள். சகோதர சகோதரிகளே, என் அறிவினத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கு உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதைப் போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்துவிட விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறு ஒரு இயேசுவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஒரு தூய ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால், நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்ல என்றே கருதுகிறேன். நான் நாவன்மையற்று இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறேன். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பேன்.
நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமா? நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற சிறுசபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கு தூய்மையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை, இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்து உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாவரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலா? நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்பது கடவுளுக்கு தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றை இன்பம் காண்போம் அனைவரும் அவற்றை ஆய்வுணர்வர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவரது செயல் நேர்மையையும் மாண்பும் மிக்கது. அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நீதியானவை. என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையானாலும் நீதியானாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவருடைய செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தை என்று அழைக்கின்றோம். அல்லேலூயா. 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 ஆண்டவரோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்திய எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம், திருவசனங்கள் 7 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோடிலிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது வாழ்வதற்கு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் எனக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிற இனத்தவரை போல் நீங்கள் பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தாங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கும் ரஷ்யாவிலே நடந்த ஒரு நிகழ்வாக இதை நான் படித்தேன். ரஷ்யா நாட்டு அருகிலே ஒரு சிறிய தீவு. அந்த தீவிலே 3 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். அந்த மனிதர்களை பார்ப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்று அவர்கள் வேண்டுவார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஆலயங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்துவிட்டது. ஆனால் இந்த 3 பேரையும் சந்திப்பதற்கு திரளான மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்றார்கள். இந்த செய்தியானது ரஷ்யா நாட்டினுடைய பேராயராக இருந்தவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. மக்கள்லாம் கோவிலுக்கு வரல. அந்த 3 பேர் அந்த தீவில் இருக்கிறாங்கன்னா புனிதர்கள் சொல்றாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு இவங்க போயிட்டாங்க. மக்கள் நமது கோவிலுக்கு வருவதில்லை, அங்கே கூட்டம் கூட்டமாக செல்கிறார்கள் என்ற செய்தி பேராயருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஒரு நாள் பேராயர் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு புறப்பட்டு செல்கிறார். ஒரு போட் எடுத்துக்கிட்டு, ஒரு படகு எடுத்துக்கிட்டு போறார். அந்த தீவுல நிறைய கூட்டம் இருக்கு. இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு காட்சி என்னன்னா, 3 பேருக்கு பார்வை குருடர்கள். இவருக்கு மக்கள் மேல வரும். இந்த குருடர்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு தூரம் மக்கள் வர்றாங்க. இத்தனை கோடி, இத்தனை லட்சம் மக்கள் வர்றாங்க. உடனே இந்த குருடர்களை பார்த்துட்டு, நீங்களாம் யார் கிறிஸ்தவங்களான்னு கேட்கிறாங்க. கிறிஸ்தவங்களா? அப்படி நாங்கள் கேள்விப்பட்டது இல்லைங்கய்யா. சரி, நீங்க புனிதர்களா? புனிதர்கள் வார்த்தை கூட எங்களுக்கு நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. நாங்கள் சாதாரண மனிதர்கள், சொன்ன போல குருடர்கள். அப்படியா? ஞானஸ்தானம் வாங்கினீங்களா? இல்லைங்க. உடனே சரி, நீங்க உங்களுக்கு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் அப்படி கேட்கிறேன். நீங்க என்ன ஜாபம் பண்ணுவீங்க? ஐயா, எங்களுக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் எங்களை இறக்கி விட்டு போனாங்க. நாங்கள் குருடர்களாக இருந்தோம். 3 பேருமே சின்ன வயசுலேயே குருடர்கள். இந்த தீவில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்க. போகும் பொழுது அவங்களுக்கு சொல்லிட்டு போனோம், மேலே 3 பேர், கீழே 3 பேர், எங்களுக்கு இறக்கமாய் இதை கொண்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு தீவிலை விட்டு போனாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுளே, நீ மேலே 3 இருக்கிறேன், நாங்கள் கீழே 3 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இறக்கமா. இதுதான் நம்முடைய ஜபம். பேராயிரத்துக்கோ இவ்வளவு மனத்தனமான இந்த மனிதர்களை எப்படி இவங்கெல்லாம் இத்தனை பேர் வந்து கூப்பிடுறாங்க, புனிதர்கள் கூப்பிடுறாங்க. உடனே உங்களுக்கு விசுவாச பிரமாணம் தெரியுமாங்க? அதெல்லாம் தெரியாது. சொல்லிக் கொடுக்க பார்க்கிறாரு, ஒத்து வரல. சரி, இயேசு கிறிஸ்து ஜெபம் தெரியுமா? தெரியாது. சரி, அதையாவது நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 நாள் இருந்து அந்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்கிறாங்க. ஆனா அப்பயே சொல்றாங்க, ஏன் நீங்க தொடக்கத்துல சொன்னது கடைசியில மறந்து போகுது, அல்லது கடைசி ஞாபகம் தொடக்கம் மறந்து போகுது, ஏன் நீங்க
கஷ்டமா இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை. இதை கஷ்டப்பட்டு ஓரளவு சொல்லிக் கொடுத்துட்டு இந்த 3 பேருக்கு கிறிஸ்தவங்களா மாற்றிட்டோம் சரி அப்படி பெருமையோடு திரும்பி வருகிறார். இவர் பாதி தூரம் வரும் பொழுது நீங்க 3 பேரை பார்க்கிறார். இவங்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து கடல் மீது நடந்து வருகிறார். கடல் மீது ஓடி வருகிறார். தண்ணீர் மீது ஐயா ஐயா பேராய என்ன ஆச்சு? நீங்க சொல்லிக் கொடுத்த ஜபத்தை மறந்துட்டீங்க, திருப்பி சொல்லிக் கொடுங்களேன். அப்பொழுது பேராயர் உணர்ந்து கொண்டாங்க. நான் எத்தனையோ பூசை வச்சிருக்கேன், எத்தனையோ ஜபங்கள் சொல்றேன், ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தண்ணீர் நடக்கக்கூடிய ஆபத்து எனக்கு இல்லை. மேலே 3 பேர் கீழே 3 பேர் எங்களுக்கு இலக்கமாக ஜெபிக்கக்கூடிய இந்த எளிய ஜபத்தை சொல்லக்கூடிய இவர்களுக்கு கடவுள் தண்ணீர் மீது நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எனவே அவர் சொல்லுகிறார், நீங்க போய் பழைய ஜபத்தை சொல்லிக்கொண்டு நீங்க புனிதர்களாக வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பேராயை தெரிவிச்சிருக்காங்க. பல நேரங்களில் எத்தனை வார்த்தைகள் சொல்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு கடவுளோடு ஈடுபாட்டோடு இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். எனவே நான் அருமையாக சொல்கிறார். சில நினைக்கிறாங்க நிறைய வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கடவுள் அதை கேட்பாரு. அப்படியெல்லாம் இல்லை. விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தந்தை நீங்கள் உணர்ந்ததற்காக வாழுங்கள், அவரை சார்ந்திருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள், அவரை போற்றுங்கள். உங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்றால் நீங்கள் மன்னியுங்கள். இதை இடமே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஜெபிப்பது என்பது இறைவனோடு உறவு கொள்வது. அந்த உறவு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்பதுதான் முக்கியமே தவிர எந்த அளவுக்கு நாம் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டு போகிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த தூய வாழ்வு வாழ அந்த 3 குருடர்களைப் போல இறைவனுக்கு அருகிலே ஒன்றோடு ஒன்றாக இருக்க வர வேண்டி தொடர்ந்து இந்த திருப்படியை மன்றாடுவோம். ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நமக்கு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக படித்தவையுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருநன்மைக்காகவும் உமது கையில் பணிகளை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களுக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் நல்லடையாளம் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றினால் உதவி எங்களுக்கு உடனுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுகளாக கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். Ah
ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானமுதற் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானகங்களும் அவற்றுள் ஆற்றுகளும் சொலாபிகளும் ஒன்று கூடி அர்ப்பணித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாம் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து ஒன்றாக அர்ப்பணித்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடனாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவர் பாடுபட உடல் கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியலில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானது சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டிருந்தவைகள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய ஆயத்திற்கு எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். வேறு ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக வழியை ஏற்றிடம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயினும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் மறை சாட்சிய எங்களுடைய பாதுகாவலர் புனித தனிசுவாசநாதர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி வைத்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீயோரிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்கள், குற்றமுறைகள், பலவீனம் இவற்றை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து முழுமையான விடுதலையும் அளித்திருக்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு இறைவனுடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குற்றங்களை குறைகள் இவற்றை போக்குகின்ற கடவுள். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உணவு நம்பிக்கையாக ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திருவையிலும் ஒற்றுமையை அது நிலைநிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.